அப்புறம் அகைன் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ரைஸ் போடுறேன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் போகிற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய நேம், கடையோட நேம் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கும் வந்து நம்ம கடையில் ஆஃபர்லாம் இருக்குது. என்னன்னாக்கா 2 சிக்கன் ரைஸ் வாங்கினாக்கா ஒரு சிக்கன் ரைஸ் கூட 2 பரோட்டா ஆஃபராக கொடுக்குறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும். ஆமாம், இடம் எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வழுதா ஊரில் எங்கள் கடை இருக்குது. இங்கே பாருங்க, வட்சன் எங்கே இருக்கான்? வட்சன் விளாட்றாரு கடை உள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடையை ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி தான் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதில்ல, அதுக்காக வந்து அப்பா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. என்னன்னாக்கா அந்த பூசணிக்காவெல்லாம் வந்து உடச்சி திருஷ்டி கழிக்கிறதுக்காக இன்றைக்கி அப்பா செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா பொருளும் அழகாக வந்து க்ளீன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதுதான் வந்து எங்களுடைய வந்து செட்டப். என்னன்னாக்கா இந்த இடத்துல வந்து மாஸ்டர் நின்று பரோட்டா போடுவாங்க, இந்த இடத்துல நின்றுட்டு நான் தான் ரைஸ் போடுவேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரைஸில் வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் நான் போடுவேன். இது வரைக்குமே இந்த 7-8 வருஷத்தில் நம்ம ரைஸை சாப்பிட்டாக்கா என்ன ஒரு ப்ராப்ளமும் வராது. வீட்டில் எப்படி செய்வோமோ, இப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வீங்க அதே மாதிரி நானும் கடையில் செய்வேன். எந்த ஒரு தேவையில்லாத பொருள், தேவையில்லாத மசாலாவெல்லாம் போடலாம் மாட்டேன். ஸோ நம்மளுடைய ரைஸ்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், குவான்டிட்டியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்பா வந்து பொட்டுலாம் வைக்கிறாங்க. இங்கே தான் வந்து பரோட்டா போடுவார். பார்த்தீங்கன்னாக்கா நான் பரோட்டாவும் போடுவேன், நான் ஃபாஸ்ட் ஃபுட்டு நானே தான் போடுவேன். இப்போ 2 வேலையும் செய்யறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு மாஸ்டர் ஒரு வேலை செய்கிறதுக்கு, ஒரு பாட்டில் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் தான் வேலை செய்ய போகிறேன். இதுதான் நம்மளுடைய கடை. இங்கே பாருங்கள், உள்ளாரெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த இடத்துல தான் வந்து கஸ்டமர்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்காக இங்கே இந்த இடத்துல இந்த மாதிரி மேட்லாம் போட்டு அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் சேர்லாம் போடணும், அந்த டேபிளில் ஷீட்லாம் போட்டு அழகாக சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். காய்ஸ், அப்பா வந்து பூசணிக்காயெல்லாம் கட் பண்ணி கடை எதிரில் வைக்கிறாங்க பாருங்கள். என்னென்னாக்கா 3 மாதமாக கடை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக திஷ்டி கழிக்கிறதுக்கு தான் இது, வேறு எதுக்காகவும் இல்லை. என்னென்னாக்கா எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 3 மாதம் கடை திறனாமல் இருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து திஷ்டி கழிக்கிறதுக்காக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய நேம், கடையோட நேம் இதுதான். அப்படியே கடை உள்ளார போகிறோம் பாருங்கள் அழகாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணன் தான் வந்து நம்ம பரோட்டா வந்து மாஸ்டராக வந்திருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து எல்லா வெரைட்டியுமே போடுவாங்க. அதாவது பரோட்டா வீச்சு, லாப்பா, அது இது கொத்து எல்லாமே இந்த அண்ணன் தான் போட போகிறாங்க. நம்மளும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவோம். என்னன்னாக்கா நிறைய ஆர்டர்லாம் வந்துச்சுனாக்கா அண்ணன் கூட நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் டிபார்ட்மெண்ட் நம்ம மட்டும்தான். ஸோ இவங்க தான் வந்து பரோட்டாவுக்கு மாஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3:30 மணி ஆகுது. நான் எப்போவுமே கடையெல்லாம் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மதிய சாப்பாடு 3:30 மணிக்கு தான் சாப்பிடுவோம். 4 மணி கூட ஆகும். சில நேரம் சாப்பிடவே மாட்டேன். இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடையில் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மாஸ்டர் இருக்காங்களா கடையில் வேலை செய்யறதுக்கு. இங்கே பாருங்கள், அம்மா வந்து பேப்பர் கிழிக்கிறாங்க. ஆமாம், நம்ம கடைக்கு நியூஸ் பேப்பர் வந்து பார்சல் கட்டுறதுக்காக அம்மா பேப்பர் கிழிக்கிறாங்க. பட்டு உள்ளார இருக்காங்க. என்ன தம்பி உள்ளார இருக்கானா, இங்கே வந்தால் அடங்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் வந்து நம்ம கடையில் ஆஃபர்லாம் இருக்குது. என்னன்னாக்கா 2 சிக்கன் ரைஸ் வாங்கினாக்கா ஒரு சிக்கன் ரைஸ் கூட 2 பரோட்டா ஆஃபராக கொடுக்குறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும். ஆமாம், இடம் எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்
வழுதா ஊரில் எங்கள் கடை இருக்குது. ஸோ வாங்க, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ரைஸ் போடுறேன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் எப்படி போடுறேன்ட்டு அந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் அகைன் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் இப்போ லைட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்படி தான் இருந்தது லாஸ்ட் டைமும். ஷீட்லாம் கொஞ்சம் இப்போ சூப்பராக போட்டு லைட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் பக்கவாக பண்ணியிருக்காங்க. பட் அங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டில் அந்த கலர் லைட்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அம்மா வந்து எப்பயுமே இந்த டைம் இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு பட்டுக்கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்சல்லாம் கட்டுறது அது மாதிரி. நான் வீட்டில் தனியாக இருப்பேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் இங்கே வந்து சும்மா பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பண்ணுறீங்க? சாஸ், டொமேட்டோ சாஸ் என்ன பண்ணுறீங்க? அது உள்ள துருக்குறீங்களா? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் லெக் பீஸ். பட்டு இந்த லெக் பீஸ் எவ்வளோ? லெக் பீஸ் 40 ரூபாய். தருவீங்களா? 40 ரூபாய்க்கு 40 ரூபா கொடு. ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதான் கல்லாப்பெட்டியா? பட்டே இன்னும் சின்னதாக இருக்குது கல்லாப்பெட்டி. ஃப்ரெண்ட்ஸ், கல்லாப்பெட்டி டேமேஜ் ஆயிடுச்சு, அதான் குட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. மாஸ்டர் பரோட்டா போடுறாரு. குட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க உள்ள. இங்கே பாருங்க, வட்சன் எங்கே இருக்கான்? வட்சன் விளாடுறாரு கடை உள்ள. வட்சன் எங்க வட்சனு? ஒரு அங்கே அக்கா கூட விளையாடுறாரு ஜாலியாக. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடைக்கு டெய்லிலாம் வரமாட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இன்றைக்கி சும்மா வந்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பட்டு கேட்டால் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. டெய்லி அம்மா வந்து ரெகுலராக வருவாங்க பட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டேன்றதுனா இப்போ வந்து போயிடுவேன் நான் வீட்டுக்கு. இவனை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் கடைக்கு. முன்னாடி வந்து கூப்பிட்டு வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக வச்சு நான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். பட்டு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, வர போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பயே இருக்காங்க. 3 மாதமாக பட்டு வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்படியே பிஸியாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஹோட்டல் ஷாப் வந்து பயங்கரமாக இன்றைக்கி சூப்பராக போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கொடுத்த ஆஃபரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கினாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே. செம்மையாக இன்றைக்கி எங்கள் ஹோட்டல் ஷாப் பயங்கரமாக போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டம் வந்து சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாஸ்டர் வந்து பரோட்டா தோசை தான் போட்டுட்டு இருக்காங்க. பரோட்டா தோசையும் அப்படியே நல்லா போய்கிட்டே இருக்குது, நல்லா மூவிங்கில் இருக்குது. ஸோ நாங்கள் கடையை வந்து ஓப்பன் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போட்டோம். நல்லா டெவலப்பாக இருந்தது. எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க எங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரை கொடுத்தோம். நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எனிவே உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம 10K சப்ஸ்கிரைப் வாங்கியிருக்கோம். அது காரணம் நீங்கள் தான். அதுக்காக தான் இந்த ஆஃபர். என்னம்மா? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை முடிச்சிக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.